சத்குரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ல் சனி போகிறாரு. 8ல் சனி போகிறதுனால 8ன்றது என்ன முதல் தெரிஞ்சுங்க. 8ன்றது மரண வீடு, மறைஞ்சிருக்கிற வாழ்க்கை, மறைஞ்சிருக்கிற தவறுகள், பண்ண பாவம் வீடு, கஷ்டப்படுற வீடு, தொல்லைகள் வீடு, பிரச்சனைகளோட வீடு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அத்தனை கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் 8. பட் வெறும் இந்த 8ல் சனி போகிறதுனால மட்டும்தான் நம்மளோட ஜாதகம் இயங்குதா? கிடையாது. மற்ற கிரகங்களும் இயங்குது இல்லையா? பட் சனிக்கு என்ன ஒரு பவர் பகவான் கொடுத்துருக்காருன்னா, தண்டனை கொடுக்குற பவர் அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா திராஸில் தான் அவர் உச்சம் பெறுறாரு, துலா ராசியில். அப்போ துலாம்ன்றது என்ன? எப்போவுமே ஒருத்தரை ஈக்குவலைஸாக பார்க்குறது, சமமாக பார்க்குறது. ராஜாவாக இருந்தாலும் சரி, கூலிக்காரனாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே மரியாதை தான் பகவான் கொடுப்பாரு. முகேஷ் அம்பானியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கிற கோவிந்தசாமி இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே மரியாதை தான், வேறு மரியாதை கிடையாது. பகவான் சனி 8ல் போகிறதுனால வாக்குஸ்தானத்தை பார்ப்பார், உங்கள் வாக்கை கெடுப்பார், கெட்ட வார்த்தைங்களை கூட வாயால் சொல்ல வைப்பார். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், உடல் உபாதைகள் வரலாம், மன கஷ்டங்கள். உடல் உபாதை வருதுன்னா மன கஷ்டம் வரும். நல்லா பழகிட்டு இருந்த நண்பர்கள் உங்களோட பழக்கத்தை அவங்களுக்கு பிடிக்காத போகலாம், உங்களோட பழக்கமே நெகட்டிவாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வராரு. பட் லாபஸ்தானத்தில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி என்ன இருக்குன்னா, 5 மாதத்துக்கு தான் இருக்க போகிறார் இவர். இந்த வருஷத்தில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். 5 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வார். இவர் உங்கள் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறதுனால உங்கள் பூர்வ புண்ணியத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடுவார். அது மூலிமா என்னென்ன கல்விகள், பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ, உங்களோட குழந்தைங்க மூலியமா, இல்லை உங்களோட ஃபேமிலி மூலியமா, உங்கள் கல்வி மூலியமா, இது மூலியமா என்னென்ன உங்களோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுமோ அது அத்தனையும் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பார். அதுவும் லாபஸ்தானத்தில் லாபத்தையும் கொடுப்பார். ஒரு பக்கம் சனி இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பண்ணுறாரு, ஒரு பக்கம் குரு பகவான் நல்லது செய்கிறாரு. ஸோ 2 ரொம்ப முக்கியமான கிரகம். ஸோ நம்மளோட பர்டிகுலர் ஜாதகத்தில் நம்மளோட நேரம் எப்படி இருக்குது, நம்மளோட கிரகங்கள் 9 கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கு ஒரு ஜாதகனுக்கு, அதை பார்த்து சொல்கிறது தான் ஆக்சுவலி கரெக்டான ஜோதிடம். நீங்கள் ஜோசியக்காரங்கிட்ட போய் உங்களை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் முன்னாடி உட்காந்துடணும், ஜாதகத்தில் கையில் கொடுத்துடணும், நீங்கள் சொல்லுங்கள் நான் எதுக்கு வந்திருக்கேன், என் பிரச்சனை என்னான்ட்டு. உங்களோட பிரச்சனையும் உங்களோட தொந்தரவுகளையும் உங்களோட நல்ல விஷயங்களையும் ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் உண்மையான ஜோசியக்காரன். நடக்க போகிறதையும் சொல்லுவான். அவன் நியாயமான ஜோசியக்காரனாக இருந்தானா அவனுக்கு தெரியும். ஏன்னா பகவான் அந்த அருள் கொடுப்பான். ஏன்னா ஜோதிடம்ன்றது என்னன்னா, ஜோதியை பார்த்து உங்களோட பகவானை பார்த்து உங்களை பற்றி சொல்கிறது. ஜோதி தான் பகவான். ஸோ சனி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் தராரு. அதே நேரத்தில் ராகு 7ஆம் இடத்துல வர்றதுனால ஃபேமிலி லைஃப்பில் சில ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும், சில தொந்தரவுகள் வரும். ஒய்ஃபோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், அன்பாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப கொடூரமான வார்த்தைங்க பேசக்கூடாது. இதனால் யாருக்குன்னா டைவர்ஸு மாதிரி யாருக்குன்னா கேஸு வருதான் டப்புன்னு டைவர்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அன்வான்ட் விஷயத்தில் நுழையாதீங்க. தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. அதிக பிரசங்கிதனமாக நம்ம பேச்சு பேசணுன்னா மாட்டிப்போம். ரொம்ப நல்ல மாதுர் பாஷா, நல்லா ஸ்வீட்டாக பேச கற்றுங்க. நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அண்டு குரு நம்மளுக்கு ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறதுனால குரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ நல்லதும் நடக்கும் அண்ட் பின் விளைவுகளும் இருக்குது. அண்டு ஜாகிரதையாகவும் இருக்கணும். எல்லாத்தையும் மொத்தத்தில் நம்ம உஷாராக இருக்கக்கூடிய நேரம். வாழ்க சத்குரு.